அதே பகுதியை பார்த்த திரு விக்னேஷ் அவர்கள் இப்படி வர வச்சு ஒன்று 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 கிட்ட வா திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் திரு வி ஸ்ரீதரன் அவர்கள் அதே பகுதியை பார்த்த திரு விக்னேஷ் அவர்கள் இப்படி வர வச்சு ஒன்று 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 கிட்ட வா திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் திரு வி ஸ்ரீதரன் அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் அலுவலக மேலாளர் திரு சீனிவாசன் அவர்கள், திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள், வானூர் வருவாய் வட்டாட்சியர் திரு ஜே நாராயணமூர்த்தி, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குதல், கலெக்டர் மகளிர் உரிமை திட்டம், உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் எண்ணம் மேல்மேல் மலரட்டும். அவர் ஆயுள் வீரத்தின் நிறைவான நம் நாடு, வித்தைக்கும் குறைவான நம் நாடு, சூரத்தின் துணைவான நம் நாடு, துஷ்டர்க்கும் பணியாத நம் நாடு. இத்தகைய சிறப்பு பெற்ற நம் நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிய காலை பொழுது காக்கி உடையணிந்து துப்பாக்கி கையில் எடுத்து கரைபடா பண்புடன் கம்பீர நடைநடைத்து காற்றையே எதிர்த்து வரும் வகையில் நம் அணிவகுப்பு வீரர்கள் வீர நடை போட்டு வருகிறார்கள். காக்கி, வெள்ளை, நீலம் என பல வண்ண ஆடைகள் அணிந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் உண்மையான உயரிய உயர்வான ஒற்றை நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அது மக்களுக்கு சேவை செய்வது. அத்தகைய சிறப்புமிக்க ஒற்றை நோக்கத்தை உயரிய நோக்கமாக கொண்டுள்ள நமது அணிவகுப்பு அணி வீரர்கள் இந்த நன்னாளில் இனிய காலை பொழுதில் இவ்விழாவினை சிறப்பை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் சிறப்பாக வீறு நடை போட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்த அணிவகுப்பை தலைமையேற்று நடத்துபவர் விக்கிரவாண்டி போக்குவரத்து காவல் பிரிவு ஆய்வாளர் திரு வசந்த் அவர்கள். விழுப்புரம் போக்குவரத்து காவல் பிரிவு உதவி ஆய்வாளர் திரு சி விஜயரங்கன் அவர்கள் தலைமையிலான முதல் படை பிரிவு. இரண்டாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வி புனிதவழி அவர்கள். விக்கிரவாண்டி போக்குவரத்து காவல் பிரிவு உதவி ஆய்வாளர் திரு எம் முத்துராஜ் அவர்கள் தலைமையிலான மூன்றாம் படைப்பிரிவு.
தெரியுது பாருங்க. நமது காவல்துறையில் சீரும் சிறப்புமாக பணியாற்றியதற்காக 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கங்கள் நமது மதிப்புக்குரிய விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்பட இருக்கிறது. காவலர் 475 எஸ் அன்பழகன் அவர்களுக்கு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் பதக்கத்தை அணிவித்து கௌரவித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் அனிதா, கிளியனூர் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் ஏ வெங்கடாஜலபதி, கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் பி சிவகுமார், செஞ்சி காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் கே சசிகுமார், திண்டிவனம் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் இ முருகன், விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் ஆர் ராஜேஸ்வரி, எடார் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் ஏ ஷேக் அப்துல்லா, சார்ந்த பெண் தலைமை காவலர் கே எம் ஜெயசெல்வி, அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் பி பரசுராமன் உள்ளிட்ட 73 காவல்துறை தலைமை காவலர்களுக்கு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தை அணிவித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் பி பிரபாவதி, அவலூர்பேட்டை காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் ஆர் அறிவழகன், ஒலத்தூர் காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் கே சக்திவேல், விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் எஸ் பாஸ்கர், அவலூர்பேட்டை காவல் நிலையத்தை சார்ந்த தலைமை காவலர் கே லட்சுமணன், கண்டமங்கலம் காவல் நிலையத்தை சார்ந்த பெண் தலைமை காவலர் வி மாதவி அவர்களுக்கு அவருடைய பணியை பாராட்டி தமிழகம் வந்திருக்கிறார்கள். வெளிமில்பேட்டை காவல் நிலையத்தை சார்ந்த ஒட்டுமொத்த படைகளின் தலைவர் அவர்கள் அணிவகுப்பை நடத்தி செல்ல மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே அனுமதி பெற பெறுகிறார்கள். Good.
இருடா வரடா ஒட்டுமொத்த அணிவகுப்பின் தலைவர் விக்கிரவாண்டி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் திரு ஆர் வசந்த் அவர்கள். முதலாம் படைப்பிரிவை தலைமையில் நடத்துபவர் விழுப்புரம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு டி விஜயரங்கன் அவர்கள். இரண்டாம் படைப்பிரிவை தலைமையில் நடத்துபவர் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வி எஸ் புனிதவதி அவர்கள். மூன்றாம் படைப்பிரிவை தலைமையில் நடத்துபவர் விக்கிரவாண்டி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு எம் முத்துராஜ் அவர்கள். தீயணைப்புத்துறை படையின் தலைவர் வானூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் திரு எஸ் முகுந்தன் அவர்கள். ஊர்காவல் படையின் தலைவர் விழுப்புரம் ஏ பிரிவு தளபதி திரு ஆர் ஏழுமலை அவர்கள். தேசிய மாணவர் படையின் தலைவர் விழுப்புரம் காமராஜர் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு சி ரத்னமணி அவர்கள். படையின் தலைவர் விழுப்புரம் காமராஜர் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு டி ராஜசேகர் அவர்கள். ஜிஆர்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். நிறைவாக நன்னாடு அரசு உயர்நிலைப்பள்ளி சார்ந்த செல்வன் ஆர் நிலவன் அவர்கள் தலைமையில் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார். ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் பறக்கும் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியின் முன்பாக செலுத்தப்பட்ட கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அணிவகுப்பு மரியாதை செலுத்திய படைப்பிரிவு தலைவர்களை மதிப்புக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். தலைவர் திரு ஆர் வசந்த் அவர்கள், முதலாம் படைப்பிரிவை தலைமையில் நடத்தியவர் திரு டி விஜயரங்கன் அவர்கள், இரண்டாம் படைப்பிரிவை தலைமையில் நடத்தியவர் செல்வி எஸ் புனிதவதி அவர்கள், மூன்றாம் படைப்பிரிவை தலைமையில் நடத்தியவர் திரு எம் முத்துராஜ் அவர்கள், தீயணைப்புத்துறை படையின் தலைவர் திரு எஸ் முகுந்தன் அவர்கள். 76வது குடியரசு தின விழாவினை சிறப்பிக்கும் பொருட்டு சுயநலமின்றி விடுதலை பல்வேறு பயனாளிகளுக்கு நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சி முதல் நிகழ்ச்சியாக பாரத நாடு பழம்பெரும் நாடு சிறந்த
பாரம்பரியமும் உயர்ந்த பண்பாடும் உடைய நாடு நம் பாரத நாடு. அத்தகைய சிறப்பு பெற்ற பாரத நாட்டின் அருமை பெருமைகளை கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற பல்வேறு பாரம்பரிய நடன கலைகள் மூலம் அரங்கேற்ற வருகிறார்கள் விழுப்புரம் தூய இருதய மத்திய மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள். அப்பள்ளி மாணவ மாணவிகளை வாருங்கள், உங்கள் அழகிய நடனத்தை எங்கள் முன் காட்சிப்படுத்துங்கள் என அன்போடு அழைக்கிறோம். பாரத நாட்டின் அருமை பெருமைகளை கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க பழமையான கலைகள் மூலம் அரங்கேற்ற வருகிறார்கள் விழுப்புரம் தூய இருதய மத்திய மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள். கொண்டு வரும் வாழ்ந்து வரும் நாடு நம் நாடு. அத்தகைய சிறப்பு பெற்ற பாரத நாட்டின் பெருமைகளை நடன மூலம் அரங்கேற்ற வருகிறார்கள் விழுப்புரம் தூய இருதய மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள். என்ன ஆட்டாதடா பிடிச்சிட்டு. ஆமா பார்வையாளர்ல கட்டமா ஐயா அடிச்சாங்கண்ணா. நான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொன்னாலே இங்கே திரும்பி வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டம்.
பெண்ணையும் போற்றுவோம் பெண்ணையும் காப்போம் என்ற பாரதிதாசன் பாடலுக்கு ஏற்ப நடனமாட இதோ நம் மாணவ செல்வங்கள் வருகின்றனர். உயர்ந்த கலை மல்லர் கம்பம். கச்சிட கச்சிட மகிழ்ச்சி பிறக்கும், கண்டு களிப்பவர்க்கும் ஆற்றல் சுரக்கும். நீளும் கைகளில் தோழமை விரியும். சோழக்கால வீர விளையாட்டு தற்கால இளைஞர்களின் தன்னம்பிக்கை. கம்பின் மேலே பறக்கும் பறவை, கண்கள்லா காட்சி மல்லர் கம்பம். உடல் வலிமை கூட்டும் பயிற்சி, மன ஒருமைப்பாட்டை தரும் தியானம். மல்லர் கம்பம் கலையையும் வீரத்தையும் ஒன்றாக இணைக்கும் பாலம். கம்பினை சுற்றி உடலை வளைத்து பின்னி பறக்கும் வீரர்களின் ஆட்டம். பறக்கையில் பூக்கும் பூக்களின் சங்கமம். விழுப்புரம் மல்லர்
சூப்பர். முன்னாடி பார்த்து முன்னாடி Bebek. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய அளவில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் விழுப்புரம் மல்லர் கம்ப கழகத்திற்கும் மாணவ செல்வங்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ADPP திரு கார்த்திகேயன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் சாராட்சியர் திரு வில்லியம் சூரிகாம் அவர்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வானூர் வருவாய் வட்டாட்சியர் திரு J நாராயணமூர்த்தி, திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் ஆட்சியர் அலுவலகம் அலுவலக மேலாளர் திரு சீனிவாசன் அவர்கள்,